கன்யா தான் ஒரு கடல் இளவரசின்னும் இதுதான் நாங்கள் வாழ்கிற கோட்டைன்னும் கவினை தன்னோட கோட்டைக்குள்ளே அழைச்சிட்டு போகிறா. அவங்க அப்பா அம்மாவை சந்திக்கிறதுக்காக 2 பேரும் போகிறாங்க. அவங்க அப்பா அம்மா கிட்ட கன்யா சொல்கிறா, நாங்கள் 2 பேரும் ரொம்ப உயிருக்கு உயிராக காதலிக்கிறோம், எங்களை எப்படியாவது சேர்த்து வைங்க, நாங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக ஒன்றா வாழ்கிறதுக்கான வழியை நீங்கள் தான் எங்களுக்கு காட்டணும்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு கடற்கன்னி எப்படி மனுஷனை கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு அவங்க அப்பா அம்மாவும் ஆச்சரியத்தில் இருக்கும்போது வேறு ஒரு கடற்கன்னி வந்து அவங்க எல்லாரையும் மாய கண்ணாடி கிட்ட வரும்படி அழைச்சிட்டு போகிறாங்க. இந்த மாய கண்ணாடி பல ஆண்டு வருஷங்களாக கடல் உலகத்துக்கே ஒரு முன்னோடியாக திகழ்ந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாய கண்ணாடியை பற்றி கன்யாவுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா கன்யா ஒவ்வொரு முறையும் இந்த மாய கண்ணாடி முன்னாடி போய் நின்றுட்டு தான் மியூசிக் ப்ரோக்ராமுக்கு போகிறதுக்காக பெர்மிஷன் கேட்பா. அதுலேருந்து வர ஒரு விதமான சக்தி கன்யாவை ஒரு மனுஷியாக மாற்றும். இப்படி தான் கன்யா ஒவ்வொரு முறையும் மனுஷ உருவத்தில் வந்து மியூசிக் ஷோ பார்த்தா. அண்ட் இந்த மாய கண்ணாடி தான் இந்த கலர் ஆர்டரில் தான் ஒவ்வொரு தடவையும் போகணுன்றதையும் சொல்லும். அதனால் கன்யா இந்த மாய கண்ணாடி முன்னாடி போய் நின்றுட்டு தங்களோட காதலை பற்றி சொல்லி தங்களை சேர்த்து வைக்க சொல்லி கேட்டுக்கிட்டா. அப்போ அந்த மாய கண்ணாடியிலேருந்து ஒரு உருவம் வந்து, நீங்கள் என் முன்னாடி வந்து எந்த வரம் கேட்டாலும் அதை நான் கடல் மாதாவோட அனுமதியோடு தான் உங்களுக்கு நான் அந்த வரத்தை கொடுப்பேன். நீ கவின் கூட சேரணுன்றது அந்த கடல் மாதா தான் போட்ட முடிச்சு. ஆமாம், கடல் மாதா தான் உன்னையும் கவினையும் சேர்த்து வச்சாங்க. கடல் மாதாவா? வெளி உலகத்தில் இருக்கிற கவின் கூட கடல் இளவரசியை எப்படி சேர்த்து வச்சாங்க? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.